ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் அம்மன் அருள் டிவி நேயர்கள், ஆன்மீக அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். தொடர்ச்சியா பார்த்தோம்னா நம்ம சேனல்ல மாத பலன்கள், கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த சேனலை பொறுத்தவரை முழுமையான ஆன்மீக சிந்தனை அப்படிங்கிறது எல்லோருக்கும் கிடைக்கணும். ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில உங்களோட வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை, முன்னேற்றத்தை, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பார்த்தீங்கன்னா மாத பலன்கள், கிரக பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியா நம்ம இதில் கொடுத்துக்கிட்டு வர்றோம். அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்ப ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் விரிவா நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில பார்த்தோம்னா ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூரிய பகவான் காலச்சக்கரத்தின் 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அரசாங்க இடமான 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து சிம்ம ராசியில அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு உன்னதமான மாதம். ஆவணி மாதத்துக்குன்னு ஒரு தனி சிறப்பே இருக்குது. அது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். குறிப்பா விவாகம், திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகளை நிறைய செய்யக்கூடிய, நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான மாதம். அது இல்லாம கூடுதலா பார்த்தோம்னா தெய்வ வழிபாடு மாதம், கிராம தெய்வங்கள், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா குல தெய்வ வழிபாட்டு மாதம் அப்படிங்கிறதுலையும் ரொம்ப சிறப்பு மிக்க மாதமா இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வகையில விவாகம், திருமண சுபமுகூர்த்த நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 சுபமுகூர்த்த நாட்கள் இருக்குது. அதுல குறிப்பா பார்த்தோம்னாக்க உங்களுக்கு புஷ்கர நவம்சத்துல இருக்கக்கூடிய 6 சுபமுகூர்த்தங்கள் இருக்குது. அந்த 6 சுபமுகூர்த்தங்கள்ல 4 வளர்பிறை சுபமுகூர்த்தங்களும் 2 தேய்பிறை சுபமுகூர்த்தங்களும் இருக்குது. அடுத்து ஆவணி 1ஆம் தேதி, ஆவணி 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி மகா பிரதோஷம் அப்படிங்கிற ஒரு உன்னதமான சிவ வழிபாட்டு தினம் அப்படிங்கிறது வருது. அதை எல்லோருமே சிவனை வழிபட்டு பரிபூரண அருளை பெற வேணும் அன்னைக்கு. அடுத்து பார்த்தோம்னா ஆவணி 3ஆம் தேதி பார்த்தோம்னாக்க பௌர்ணமி நாள் வருது. அதாவது குலதெய்வ வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு, கிரிவலம் போறது அப்படின்னு ஒரு முக்கியமான நிகழ்வு அப்படிங்கிறது ஆவணி 3 பௌர்ணமி. அடுத்து ஆவணி 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காயத்ரி ஜபம் செய்யறது அப்படிங்கிறது. அடுத்து ஆவணி 6ஆம் தேதி வாஸ்து பூஜை, வீடு கட்டுறதுக்கான முதல் படியை எடுத்து வைக்கிறது. இடத்தை குறிப்பிட்டு அந்த வீட்டுக்கான வாஸ்து பூஜை செய்யறது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு சிறப்பா இருக்கு. அடுத்து ஆவணி 17 அமாவாசை தினம் பித்ருக்கள் வழிபாடு மூலமாக, குலதெய்வத்தை வழிபடுவது மூலமாக பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னு சொல்லணும். அடுத்து பார்த்தோம்னா ஆவணி 22 விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிற ஒரு விநாயகர் சதுர்த்தி திருவிழா அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. விநாயகரை வழிபட்டு பரிபூரணமான பஞ்சபூத கடவுளான விநாயகரை வழிபட்டு பரிபூரண அருளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஆவணி மாதம் அமைஞ்சிருக்கு. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் இந்த ஆவணி மாத பலன், என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. ரிஷப ராசி காலச்சக்கரத்தின் 2வது ராசி ரிஷப ராசி. ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே உழைப்பு, குடும்பத்தின் வருமானம், குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்றுறது கர்ம ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ம ராசி அப்படின்னா வேலை, தொழில், வருமானம் பற்றி, குடும்பம் பற்றி அதிகமா யோசிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. சொத்து சேர்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப முக்கியத்துவம் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. கூடுமான வரை நம்மளோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்னா வேலை, உழைப்பு, வருமானம் சார்ந்துதான் நிறைய இருக்கும். அடுத்து பாருங்க வேற என்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நிலையா ஒரு விஷயத்த நிலையா நிலைச்சு நின்று தன்னோட செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. ஆமா, இந்த வகையில பார்க்கையில பார்த்தீங்கன்னாக்க ரிஷப ராசி அப்படின்னு எடுத்துனா சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி. சந்திரன் உச்சம் பெறார் அப்படின்னாலே என்ன இருக்கும்னா, அதே நேரம் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. அப்ப இவங்களை பொறுத்த வகையில பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக குடும்பத்தின் தேவை, குடும்பத்தை கட்டி காப்பாத்துறது, குடும்பத்தின் தேவைகளை
நிறைவேற்றுறதுல அதிக முக்கியத்துவம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா, துவம் வாய்ந்தவர்களா நம்ம இருக்கிறோம். அடுத்து ரிஷபராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீடம் அப்படிங்கிற 3 நட்சத்திரங்கள் உண்டு. அதுலயும் குறிப்பா பார்க்க போனோம்னாக்க இப்ப என்ன நடக்குது, கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம். இப்ப கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, ராசியிலேயே செவ்வாய் பகவான், குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 4ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிர பகவான் அப்படிங்கிற 3 கிரகங்கள் இருக்கு. அடுத்து உங்க ராசியிலிருந்து 5ஆம் இடமான கன்னி ராசியில பார்த்தோம்னாக்க கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். அடுத்து உங்களுடைய ராசியிலிருந்து 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை தொழில் ஸ்தானத்துல 10க்கு உடையவர், அவரே ஆட்சி பெற்று வக்ரவ நிலையில இருக்கிறார் சனி பகவான். அடுத்து பாருங்க, 11ஆம் இடத்துல மீன ராசியில ராகு பகவான் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக அமைப்புகளுக்கு உங்களுக்கு என்ன விதமான செயல்பாடுகள் இருக்கும், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா பார்க்கிறோம். இப்ப ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல சூரியன் கூட அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அப்ப குடும்பம், வேலை சார்ந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க. வீடு கட்ட தாராளமாக தொடங்கலாம். வண்டி வாகனங்களை வாங்கிக்கலாம். வீடு ஆல்ட்ரேஷன் ஒர்க் அனைத்தையும் செய்யலாம். வீடு சார்ந்த சுகம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் இருக்கும். ஆடம்பர தேவைகளை நிறைவேற்றுறது, வீடு கட்டுறது, வண்டி வாகனங்களை மாத்துறது, தாயோட உடல் நலன்ல பராமரிப்பு எடுத்துக்கிறது, அக்கறை எடுத்துக்கிறது, அரசு காரியங்கள், சில பேருக்கு அரசு சார்ந்த உதவிகளுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு உதவி கிடைக்கிறது, லோனுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கு லோன் கிடைக்கிறது. அடுத்து பாருங்க, நீண்ட நாளா பெண்டிங்ல இருந்த அரசு காரியங்கள் அனைத்தும் நடக்கிறது. அரசு துறையில வேலை பார்க்கிறவங்களுக்கு இடமாற்றத்தோட கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்கிறது, அங்கீகாரம் கிடைக்கிறது, பாராட்டுக்கள் கிடைக்கிறது. அப்படிங்கிற விஷயம்லாம் தொடர்ச்சியா நடக்கும். யாருக்குன்னா ரிஷபராசினியர்களுக்கு. அடுத்து பாருங்க, ராசியிலேயே குரு மங்கள யோகம் ஏற்பட்டிருக்கு. ஆரம்பத்துல செவ்வாய் குரு இணைவு குரு மங்கள யோகத்தோடவே தொடங்குது இந்த மாதம், ஆவணி மாதம் ரிஷபராசினியர்களுக்கு. அப்ப இந்த குருமங்கள யோகம் என்ன பண்ணும் அப்படின்னா, திருமண யோகத்தை ஏற்படுத்தி தரும். குருமங்கலம்னால என்ன, வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடக்கணும், மங்கள ஓசை கேட்கணும், ஆமா சுப நிகழ்ச்சிகள் நடக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அந்த வகையில பார்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா, உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ வரன் அமைகிறது, அல்லது ரிஷபராசி நேர்கள் யாரேனும் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு திருமணத்திற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வரன் பார்க்கணும், வரன் கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பாக வரன் கிடைக்கும். ஆவணி மாசத்துல எங்கிருந்தாவது உங்களுக்கு தகவல் வந்துடும், உங்களுக்கான வரனை கண்டுபிடிச்சிடலாம், திருமணத்தை நடத்திடலாம். ஓகேங்களா? வாழ்க்கை துணையை தேர்வு செய்யக்கூடிய காலகட்டம், ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேர்வு செய்யக்கூடிய மங்கள ஓசை நடக்கக்கூடிய ஆவணி மாதம் அருமையான மாதமாக ரிஷபராசிக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்து என்ன, 5ஆம் இடத்து கன்னிராசிய சூரியனும், அதே நேரத்துல பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்க கேது பகவான் கன்னிராசி, அதாவது செவ்வாய் குருவோட சேர்ந்து பார்க்கிறார். குழந்தை பாக்கியத்துக்காக நீண்ட நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அமையும். அடுத்து குழந்தைகள் சொல் பேச்சு கேட்பார்கள், குழந்தைகள் நல்லா படிப்பாங்க, குழந்தைகளால உங்களுக்கு பெருமை கிடைக்கும், பெருமை சேரும். இன்னாரு அப்பா அம்மா அப்படின்னு சொல்றது போக இன்னாரோட பையன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு
பெருமை சேரக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். குழந்தைகளோடு மகிழ்ச்சி பாராட்டக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு. அடுத்து குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னா, குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை அதிகரிக்கும். இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமை அதிகரிக்கும், கூடுதல் அந்யோன்யம் பிறக்கும், திருமண பாக்கியம் கைகூடும், அக்கம்பக்க உறவுகளோட பாராட்டுக்கள், நட்புறவு பாராட்டக்கூடிய அமைப்பு உண்டு. அப்ப பல்வேறு சங்கடங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு தாங்க ரிஷபராசிக்கு ஏற்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, தொழில் வேலை வருமானம்லாம் எப்படி இருக்கும். இதை முதல்ல சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்றது புரியுது. இப்ப தொழில் வேலை வருமானம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தொழில் வேலை வருமானத்தை பொறுத்த வகையில வேலையில நல்லா வேலை அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை, தாராளமா வேலை கிடைக்கும் உங்களுக்கு. வேலைக்கு பஞ்சமே இல்லைங்க. ஒரு வேலையை விட்டா இன்னொரு வேலை, இன்னொரு வேலையை விட்டா இன்னொரு வேலைன்னு உங்களுக்கு அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். அதே போல வேலையில இருக்கவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. அதே போல தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம். குரு பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சி பெற்று அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். வக்ரம் பெற்ற சனியை பார்க்கிறார். தொழில சுபகிரகம் ஒளித்துவத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு. தாராளமாக தொழில் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்ல வருமானத்தை தேடி கொடுக்கும். வியாபாரத்திலையும் நல்ல வருமானத்தை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குது. அதே போல வெளிநாடு வெளியூர் பயணங்கள் போகணும் அப்படின்னு திட்டமிட்டவங்க, வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக வெயிட் பண்ணவங்களுக்கெல்லாம் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைத்து வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குது. ஆக மொத்தத்துல இந்த கார்த்திகை மாசம் அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா திருமண யோகம் ஏற்படக்கூடிய காலகட்டம், வேலை தொழில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. திருமணம் அப்படிங்கிறது நிச்சயம் நடந்தே தீரும். சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலகட்டம். வீடு வண்டி வாகன யோகங்கள், சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கு. சொந்த ஜாதகத்தை பாருங்க. உங்களுடைய ராசி ரிஷபமாக இருந்தாலும் லக்கணம் வேறையா இருக்கும். பிற எல்லோருக்கும் ஒரு விதமான கர்மா இருக்கும், செயல்படும். அதனால உங்களுடைய ராசி என்ன, லக்கணம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கான பரிகாரம் என்ன, தெய்வ வழிபாடு என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனோட ஒப்பிட்டு பாருங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய முழுமையான 100% உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தாராளமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு அருமையான எல்லாத்துக்கும் தொடக்கமான ஒரு சிறப்பான மாதமாகத்தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். ரொம்ப சிறப்பான மாதம் இது. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல அரசு சார்ந்த வேலையில இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும், பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய காலகட்டமா இருக்குது. குடும்ப உறவுகள் ஒற்றுமை அதிகரிக்கும், குடும்பத்தின் தேவையை நிறைவேற்றுவீங்க. அரசு சார்ந்த ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டர்ஸுக்கு நடக்கும். அடுத்து குழந்தைகள் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னா கல்வி கடன் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைவேறும். இடம் சார்ந்து வேலை சார்ந்து பேப்பர் ஒர்க் எதுவும் நடக்கலை அரசாங்கத்தில் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அரசு துறையில இருந்த பெண்டிங் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடியும். அடுத்து பாருங்க, ரோகிணி நட்சத்திரம் அன்பு செலுத்தக்கூடியவர்கள், அதிக அக்கறை கொண்டவர்கள், அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய எண்ணம் உடையவர்கள், விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை உண்டு. ஆமா, எதிரியையும் மன்னிக்கும் குணம் உடனே வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்கு வந்துடும். ஏன்னா தாயன்பு கொண்டவர்களா இருப்பாங்க. அந்த வகையில இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க, பயணங்களால் லாபம், வெளிநாடு வெளியூர் பயணம், இடமாற்றம், ஊர் மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நடக்கும். அதெல்லாம் நல்லதுக்கே நடக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் செய்யலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குது. அடுத்து மிருகசீர நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன சின்ன கோபம் வரும். கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படிங்கிற சொல்ற வகையில பார்த்தீங்கன்னா எதையும் முன்னின்று செயல்படுவாங்க. எடுத்து செய்கிற குணம் இருந்து
அவங்கள பொறுத்த வகையில இந்த காலகட்டத்துல என்ன நடக்குது அப்படின்னா, திருமண வைபோக நிகழ்ச்சிகளுக்கு இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. குடும்ப வாழ்க்கை ஒற்றுமை அதிகரிக்கும். அதே நேரத்துல பாத்தீங்கன்னா, கூட்டு தொழில்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டம். போட்டி பந்தயங்கள் இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் வெற்றி பெறுவாங்க. இளைஞர்கள்லாம் ஜெயிப்பாங்க. போட்டித் தேர்வுகளில் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசு காரியங்கள் அனைத்தும் இனிதே சிறப்பாக நடந்து முடியக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு. நீங்க இந்த மாசத்துல வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு ரிஷபராசிக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, அதாவது வாரம் மகாலட்சுமி வழிபாடு செய்யறது மூலமாக உங்களுடைய செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், சொத்து சேர்க்கை, புது குடும்ப வாழ்க்கை அமைகிறது அப்படிங்கிறலாம் ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு.